Hello friends, welcome back to my channel Kritika's Academy. 6th standard school bookல historyல நிறைய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். Vedic culture in North India and megalithic culture in South India அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் அதே சீரீஸில் உள்ள கிளாஸ் தான். 6th standard social science school bookல historyல 5th chapter ஆன Great Thinkers and New Faiths அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். 6th century BCயில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான பீரியடாக அது கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இரண்டுமே ஏற்படுது. அதற்கு முந்தைய காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேதிக் ஏஜ் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஸோ வேதங்கள், புராணங்கள், காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இந்த 6th century BCயை ஹிஸ்டாரியனான வில் டுரண்ட் அப்படின்றவர் ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலி பல மாற்றங்கள் ஏற்பட்டதும் அண்ட் இன்டலெக்சுவலாக அறிவுபூர்வம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதும் இந்த 6th century BCயில் தான். ஸோ வாட் ஆர் ஆல் த சோர்சஸ் விச் ஆர் அவைலபிள் டு ஹெல்ப் அஸ் நோ அபவுட் த 6th century BC அப்படின்னு பார்த்தோம்னா லிட்ரரி சோர்சஸ். இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஜெயின் டெக்ஸ்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஜெயின் டெக்ஸ்ட் அப்படின்றது அங்காஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. புத்திஸ்ட் டெக்ஸ்ட்னு பார்த்தோம்னா 3 பீடகாஸ் அண்ட் ஜடாகாஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான லிட்ரரி சோர்சஸ்லேருந்து இந்த 6th century BCயை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வேதிக் ஏஜிலிருந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி இந்த சோர்சஸ் நமக்கு தெரிஞ்சுக்க உதவுது. Causes for the rise of intellectual awakening and the birth of Buddhism and Jainism அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் நியூ இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்க்கு காரணமாக இருந்திருக்கு. என்னென்ன மாதிரியானதுன்னு பார்த்தோம்னா லேட்டர் வேதிக் பீரியடில் இருந்த காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கடவுளை வணங்குறதுக்கே காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் இவங்க அடாப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய காசு செலவு பண்ணி சாக்ரிஃபிஷியல் செரிமோனிஸ் அப்படின்றத பண்ணாங்க. அதாவது பலியிடுதல் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த மாதிரி பல பலிகள் இருந்துச்சு. ஸோ மனுஷன் ஒரு பாவம் செஞ்சிருந்தாலோ குற்றம் செஞ்சிருந்தாலோ அதை கடவுள் நமக்காக மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் பலியிடுதல் அப்படின்றத பண்ண ஆரம்பித்தான். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவான சாக்ரிஃபிஷியல் செரிமோனிஸ் அண்ட் காமன் மேனை கன்ஃபியூஸ் பண்ணுற விதத்தில் நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் சாக்ரிஃபிஷியல் ரிட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக உபனிஷத்ஸ் அப்படின்றது கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உபனிஷத்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருந்ததுனால சாதாரண மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியலை. அண்ட் வேதிக் ஏஜ், அதாவது லேட்டர் வேதிக் ஏஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்ட வர்ணா சிஸ்டம், ஸோ இது ஸ்லேவரி, கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக அமைஞ்சுது. நம்ம ஏர்லி வேதிக் பீரியடில் உமனுக்கு சிக்னிஃபிகண்ட் ரோல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பூஜைகள் அப்படின்றது பண்ணுறதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, விச் வாஸ் லேட்டர் டினைட் டியூரிங் த லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அங்கேயே ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஆரம்பிக்கப்படுது. இந்த மாதிரியான பல காரணங்களால் ஒரு நியூ இன்டெலெக்சுவல் அவேக்கனிங், இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் அப்படின்றது ஏற்படுது. இந்த இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்னால தான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றது பிறக்குது. இப்போ ஆரிஜின் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ்லேயே ஓல்டஸ்ட் லிவிங் ரிலீஜியன்ஸில் ஒன் ஆஃப் த ரிலீஜியன்ஸாக இருக்கக்கூடியது ஜெயினிசம். இந்த ஜெயினிசம் அப்படின்றத நம்ம 24 தீர்த்தங்காராஸில் அடக்கிடலாம். தீர்த்தங்காரா அப்படின்னா யார் ஒருத்தர் ரிலீஜியஸ் ட்ரூத்தை ரிவீல் பண்ணுறாரோ அவங்கள தான் தீர்த்தங்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தீர்த்தங்காரா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபா. இவரை ரிஷபானந்தா, ரிஷபதேவர், இந்த மாதிரி பல பேர்களில் அழைக்கிறாங்க. அந்த லாஸ்ட் தீர்த்தங்காரா யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் தீர்த்தங்காரா யார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ரிஷபா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயினிசம் அப்படின்றது மகாவீராவுடைய காலத்தில் தான் ப்ராமினன்ஸ் அடையுது. தட் இஸ் டியூரிங் த 6th century BC. மகாவீரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா த கிரேட் ஹீரோ. இவரை வர்தமன மகாவீரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய ஒரிஜினல் நேம் வர்தமனா. வர்தமனா அப்படின்ற பேருக்கு ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். இவர் ஒரு ஷாத்ரிய பிரின்ஸ். 30 வயதில் இவர் தன்னுடைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸை துறந்துட்டு ஒரு ஏஸ்தட்டிக் லைஃப் அடாப்ட் பண்ணுறாரு. அண்ட் நிறையா இன்டென்ஸான மெடிடேஷனை இவர் பண்ணுறாரு.
12 வருஷம் ரிகரஸாக தவம் இருந்ததற்கு அப்புறம் வர்தமனா அப்படின்றவர் சுப்ரீம் நாலேஜை அட்டைன் பண்ணுறாரு. இந்த நாலேஜுடைய பேர் என்ன அப்படின்னா கேவல நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது கேவல ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து எந்த வருஷம் எந்த வயசில் துறவியாக மாறுறாரு, எத்தனை வருஷம் தவம் இருக்காரு, இவருடைய நாலேஜுடைய பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 30 வயதில் இவர் துறவரம் மேற்கொள்கிறாரு. 12.5 வருஷ காலம் தவம் இருக்கிறாரு. அண்ட் இவர் அட்டைன் ஆகிற அந்த நாலேஜை வந்து கேவல ஞானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் ஜீனா ஆயிடுறாரு. ஜீனா அப்படின்னா ஒன் ஹூ கான்குவர்ட் வேர்ல்ட்லி ப்ளெஷர் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உலக ஆசை, சிற்றின்பங்கள் இது எல்லாத்தையும் மேற்கொள்கிற ஒருத்தரை ஜீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ஃபாலோவர்ஸை ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவீரா என்ன பண்ணுறாருனா ஏன்ஷியண்ட்டாக இருந்த ஸ்ட்ராமானிக் ட்ரெடிஷன்ஸ், இந்த ஸ்ட்ராமானிக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்றது இந்த வேதிக் ஏஜோட பேரலாக இருந்த சில கான்செப்ட்ஸ், அதாவது அந்த ஆர்த்தோடாக்ஸான ஹிந்து ட்ரெடிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக சொல்லப்பட்ட சமகாலத்தை சேர்ந்த இந்த ட்ரெடிஷன்ஸ் தான் ஸ்ட்ராமானிக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆன ரிச்சுவல்ஸ் இந்த மாதிரியானது ரீச் பண்ணாமல் நார்மல் மேனுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான கான்செப்ட்ஸை சொல்லக்கூடியது இந்த ஸ்ட்ராமானிக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்றது. இது அந்த காலத்தை சேர்ந்த துறவிகளால் போதிக்கப்பட்டது. ஸோ அந்த ஏன்ஷியன்ட்டான ஸ்ட்ராமானிக் ட்ரெடிஷன்ஸை இவர் ரிவ்யூ பண்ணி அதில் சில நியூ டாக்ட்ரைன்ஸோட கொண்டு வர்றாரு. தேர்ஃபோர் இவர் தான் ஜெயினிசத்தினுடைய ரியல் ஃபவுண்டராக கன்சிடர் பண்ணப்படுறார். இப்போ வர்தமன மகாவீரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் பிறந்த இடம் பீகாரில் வைஷாலியில் குந்த் கிராமா அப்படின்ற இடம். இவருடைய பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா சித்தார்த் அண்ட் த்ரிஷாலா. இவர் இறந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் பவபூரி அப்படின்ற பிளேஸில். யூனிக் டீச்சிங்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயினிசம் வந்து காட் அப்படின்றவர் தான் கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த உலகத்தை அண்ட சராசரத்தையும் படைத்தவர் கடவுள் அப்படின்றத ஜெயினிசம் வந்து டினை பண்ணுது. அண்ட் பேசிக் ஃபிலாசபி ஆஃப் ஜெயினிசம் பார்த்தோம்னா அஹிம்சா ஆர் நான் வயலன்ஸ் அப்படின்றது. ஜெயினிசத்தினுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் மோட்சத்தை அடையணும் அப்படின்றது. அண்ட் இவங்க இன்னொரு பிலீஃபை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது எல்லாராலையும் பிலீவ் பண்ணப்படுறது. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டின்ஸால் பிலீவ் பண்ணப்படுறது. த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற காலத்தில் கடவுள் சுப்ரீம் பீயிங்காக இருக்கிறவர் ஒவ்வொருத்தருடைய குட் அண்ட் பேட் டீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஹெல்லுக்கோ ஹெவனுக்கோ அனுப்புவாங்க அப்படின்றது. ஸோ இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஜெயின்ஸ் அப்படின்றவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஜெயினிசம் எதை அட்வொகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய குட்னஸ் ஆர் குவாலிட்டி அப்படின்றது அவங்கவுங்களுடைய கர்மா, அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் டீட்ஸ்னால தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்றத இந்த ஜெயினிசம் பீப்புள் அப்படின்றவங்க அட்வொகேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாம் தான் ஜெயினிசத்தினுடைய யூனிக் டீச்சிங்ஸாக கன்சிடர் பண்ணப்படுறது. இப்போ 3 ரத்னாஸ் ஆர் 3 ஜுவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரா அப்படின்றவர் மோட்சத்தை அடைகிறதுக்கு 3 வழிகளை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்று என்ன அப்படின்னா ரைட் ஃபெய்த், இன்னொன்று என்ன அப்படின்னா ரைட் நாலேஜ், அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஆக்ஷன். ஸோ இது என்னென்ன அப்படின்றத கொடுத்து கேட்டிருக்காங்க. கரெக்டான விஷயத்தை நம்புறது, ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் ஆக்ஷன் அப்படின்றது. ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரா அவர்களுடைய ஃபாலோவர்ஸை ஒரு விர்ச்சுவஸான லைஃப்பை வாழ்கிறதுக்கு அழைச்சிருக்காரு. ஸோ உலக இன்பங்களை விட்டு நல்ல மாரல் இருக்கக்கூடிய லைஃப்பை வாழ்கிறதற்கு 5 மேஜர் பிரின்சிபல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவர் ப்ரீச் பண்ணியிருக்கார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹிம்சா, which means not to injure any living beings. உயிருள்ள எந்த ஒரு விஷயத்தையும், அது எறும்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதையுமே வந்து இன்ஜூர் பண்ணக்கூடாது, அதுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்றது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சத்யா, அதாவது உண்மையை மட்டும்தான் பேசணும். மூணாவது அஷ்டேயா, எந்த ஒரு பொருளையும் திருடக்கூடாது. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா அப்பரிகிரகா, விச் மீன்ஸ் மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்லது நமக்குன்னு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஓன் பண்ணக்கூடாது. அண்ட் 5th பார்த்தோம் அப்படின்னா பிரம்மச்சாரியா, இதை செலிபஸி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது துறவரமாக வாழக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான 5 மேஜர் பிரின்சிபல்ஸை வந்து மகாவீரா வந்து ப்ரீச் பண்ணியிருக்கார். இப்போ ஜெயினிசம் அப்படின்றது 2 செக்டார்ஸாக பிரியுது. ஒன்று என்ன அப்படின்னா திகம்பராஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்வேதம்பராஸ் அப்படின்றவங்க. திகம்பராஸ் அப்படின்றவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான ஜெயினிசத்தினுடைய கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த திகம்பரா செக்டாரில் இருக்கக்கூடிய மாங்ஸ் வந்து துறவிகள் வந்து ஆடை அணிய மாட்டாங்க, நேக்கடாக தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க எந்த ஒரு கைண்ட் ஆஃப் பொசஷன்ஸும் வச்சுக்கிறதற்கு தடை விதிக்கப்பட்டவர்கள். அண்ட் திகம்பராஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா பெண்கள் வந்து நிர்வாணா அல்லது லிபரேஷன் அப்படின்றத டைரெக்டாக அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றத பிலீவ் பண்ணுறாங்க.
ஸ்வேதம்பராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க திகம்பராஸை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராக்ரெசிவ் இன் நேச்சராக உள்ளவங்க. இந்த செக்டாருடைய மாங்ஸ் வந்து வெள்ளை ஆடைகளை அணியக்கூடியவங்க. இவங்களுக்கு சில விஷயங்களை வச்சுக்கிறதுக்கு பெர்மிஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜோஹரணா அப்படின்றது, அதாவது துடைப்பம், உள்ளன் த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய துடைப்பம். அது எதுக்கு அப்படின்னா நடக்கும்போதோ எங்கேயாவது போகும்போதோ ஏதாவது எறும்போ அல்லது ஏதாவது அவங்களுக்கு தடையா இருக்கோ அதை வந்து அதை கூட்டிகிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரூம் வித் உள்ளன் த்ரெட்ஸ் இருக்கு வச்சுக்கிறதற்கான அனுமதி இருக்கு. அண்ட் பெக்கிங் பவுல், ஓடு வச்சுக்கிறதற்கான அனுமதி இருக்கு. அண்ட் புக் வச்சுக்கிறதற்கான அனுமதி இருக்கு. அண்ட் ஸ்வேதம்பராஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா உமன் வந்து மென்ன மாதிரியே லிபரேஷன் அல்லது நிர்வாணா அப்படின்றத அச்சீவ் பண்றதற்கு ஈக்குவலி கேப்பபிள் ஆனவங்க அப்படின்றத பிலீவ் பண்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்வேதம்பரா ஐடல்ஸ். ஸோ ஜெயின் மான்கினுடைய ஐடல் அப்படின்றது ஸ்வேதம்பரா செக்டார்ஸில் எப்படி இருக்குது அண்ட் திகம்பரா செக்டார்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம். ஜெயினிசம் அப்படின்றத வைடாக அக்செப்ட் பண்ணுறதற்கு என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் காணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பீப்புளுடைய லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அந்த காலத்தில் இருந்த ரூலர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த வேதிக் ஏஜில் அடிமையாக வைக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ சூத்ராஸ் இந்த மாதிரியான கேடரில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து இந்த ஜெயினிசம் அப்படின்றதுனுடைய ஸ்ப்ரெட்க்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பெர்சிவரன்ஸ் ஆஃப் ஜெயின் மான்ஸ் எடுத்த துறவிகள் எடுத்த விடாமுயற்சியும் இந்த ஜெயினிசம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிறதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சரில் ஜெயினிசம் அப்படின்றத சமணம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. மதுரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கீழக்குயில்குடி அப்படின்ற வில்லேஜில் சமணர் ஹில் ஆர் சமணர் மலை அப்படின்றது இருக்குது. இந்த ஹில்லில் ஜெயின் மான்க்ஸ்னால கிரியேட் பண்ணப்பட்ட தீர்த்தங்காரர்ஸுடைய இமேஜஸ் வந்து காணப்படுது. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டட் மானுமெண்ட். அதே மாதிரி மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அரித்தப்பட்டி அப்படின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்குது. இது வந்து கலிஞ்சமலை ஹில்னுடைய ஒன் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நிறைய ஜெயின் கேவ்ஸ் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. இந்த ஜெயின் கேவ்ஸ் அப்படின்றத பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜெயின் செயின்ஸினுடைய படுக்கை இடமாக அமைஞ்சிருந்திருக்கு. அதே மாதிரி மணிமேகலையில் ஜெயின் மான்க்ஸ் வந்து தங்குறதற்கு பிளேஸ் ஆஃப் லிவிங்காக இருந்ததா அறவோர் பள்ளி அப்படின்ற பிளேஸை ரெஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது கவுந்தியடிகள் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஜெயின் மான்க், ஒரு ஜெயின் பெண் துறவி வந்து அந்த 2 பேரையும் வாழ்த்துனதாகவும் அவங்களோட சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சி இது எல்லா இடங்கள்லையும் ஜெயின் மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்றது காணப்படுது. காஞ்சிபுரத்தில் திருப்பார்த்தி குன்றம் அப்படின்ற வில்லேஜில் 2 ஏன்ஷியன் ஜெயின் டெம்பிள்ஸ் காணப்படுது. இந்த வில்லேஜை ஒன்ஸ் இதற்கு முன்னாடி ஜீன காஞ்சி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஜெயினிசம் அப்படின்றது எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஜெயினிசம் அப்படின்றத நம்ம மொழியில் சமணம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புத்திசம் அப்படின்றதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா கௌதம புத்தா. இவருடைய ரியல் நேம் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தா. மகாவீரா மாதிரியே இவருமே ரூலிங் சாக்கிய குலத்தை சேர்ந்த ஒரு சாத்திரிய பிரின்ஸ். சித்தார்த்தா பிறந்து 7 நாட்கள் இருந்தப்பயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய ஸ்டெப் மதரான கௌதமினால இவர் வளர்க்கப்படுறாரு. இவர் வந்து 29 வயதில் 4 விதமான சாரோஃபுல் திங்ஸை வந்து பார்க்குறாரு. ஸோ அதுதான் இவருடைய மனதை மாற்றுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து கிழிந்த ஆடைகளை அணிந்த யாராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு அன்கேர்ட் ஓல்ட் மேனை பார்க்குறாரு. அதே மாதிரி தீராத நோயினால் சஃபரான ஒரு சிக் மேனை பார்க்குறாரு. 3வது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிணத்தை பரியல் கிரவுண்டுக்கு அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அழுதுகிட்டே போகிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்குறாரு. 4வது துறவியை பார்க்குறாரு. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான், அந்த 4 சாரோஃபுல் சைட்ஸ் தான் சித்தார்த்தாவினுடைய வாழ்க்கையை மாற்றுது. இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தா. இவர் பிறந்த இடம் நேபாள லும்பினி அப்படின்ற இடத்துல. இவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுத்தோதனா அண்ட் மாயாதேவி. அங்கே வர்தமன மகாவீரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சித்தார்த் அண்ட்
திரிஷாலா. இங்கே இவங்களுடைய பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சுத்தோதனா மற்றும் மாயாதேவி. இவர் இறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசில் குஷிநகர் அப்படின்ற இடத்துல இறந்திருக்கார். அங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் பீகாரில் பவபுரி அப்படின்ற பிளேஸில் இறந்திருக்கார். புத்தாவினுடைய என்லைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருனா மனித வாழ்க்கை அப்படின்றது ஃபுல் ஆஃப் மிசரி அண்ட் அன்ஹாப்பினஸ் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி 29 வயதில் இவர் தன்னுடைய பேலஸை விட்டுட்டு ஒரு துறவரம் மேற்கொள்கிறாரு. 6 வருட காலம் வந்து தவம் இருக்கிறாரு. அதற்கப்புறமா அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷால்வேஷன் மோட்சம் அடைகிறதற்கு செல்ஃப் மார்டிஃபிகேஷன் தன்னைத்தானே வருத்திக்கிறது ஒரு ப்ராப்பரான வேயா அமையாது அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிப்பால் ட்ரீக் அடியில் உட்கார்ந்து டீப்பான மெடிடேஷன் வந்து பண்ணுறாரு. இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கயா அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்தில். அவர் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்த 49வது நாளில் இவருக்கு என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்குது. அதற்கப்புறமா இவரை புத்தா ஆர் த என்லைட்டட் ஒன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவரை சாக்கிய முனி ஆர் சாக் ஆஃப் சாக்கியா கிளேன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் தன்னுடைய முதல் ப்ரீச் ஃபர்ஸ்ட் செர்மனை சார்நாத்தில் டீர் பார்க்கில் பண்ணுறாரு. ஸோ இந்த சார்நாத் அப்படின்றது பெனாரஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த ப்ரீச்மெண்ட் ஆர் த ஃபர்ஸ்ட் செர்மனை தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அழைக்கிறாங்க ஆர் த டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ புத்தாவினுடைய 4 நோபல் ட்ரூத்ஸ் அங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 ரத்னாஸ் ஆர் 3 ஜுவல்ஸ் மாதிரி இங்கே 4 நோபல் ட்ரூத்ஸ் அப்படின்றத சொல்கிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையும் சாரோ அண்ட் மிசரினால் நிறைந்திருக்கிறது தான். நம்மளுடைய மிசரிக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிசைர் ஆசைகள் தான். ஒருத்தருடைய டிசைரை வந்து விட்டு கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய சாரோஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அப்படின்றது ரிமூவ் பண்ணப்படுது அப்படின்றத பிலீவ் பண்ணுறாரு. அதே மாதிரி 8 ஃபோல்டு பாத் அஷ்ட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த டிசைர் அப்படின்றத நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். இதுதான் இவருடைய 4 நோபல் ட்ரூத்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுறது. இப்போ 8 ஃபோல்ட் பாத் அஷ்ட மார்க்கம் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் கண்டக்ட்னு 3 சொன்னாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் மெடிடேஷன் அப்படின்றது. லார்ட் புத்தாவினுடைய டீச்சிங்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாகவும் எல்லா பீப்புளும் காமனாக அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ்லையும் டீச் பண்ணுறாரு. ஸோ இவருடைய டீச்சிங்ஸ் வந்து அன்றாட மக்களினுடைய கன்சர்னை அட்ரஸ் பண்ணுற விதத்தில் இருக்கிறதுனால மக்களால் இந்த டீச்சிங்ஸை ஈஸியாக அவங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இவருடைய டீச்சிங்ஸ் எல்லாமே ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ்க்கு அப்போசிங்காக இருக்குது. டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புத்தாவுடைய டீச்சிங்ஸை தம்மா அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. புத்திசம் அப்படின்றது இட் அக்செப்டட் த தியரி ஆஃப் கர்மா, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டி அப்படின்றது அவனுடைய டீட் அவன் பண்ண விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த தியரி ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விதைத்தவன் அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் இந்த தியரி ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தா வந்து காட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காரு அப்படின்றத அக்செப்ட் பண்ண மாதிரியும் ப்ரீச் பண்ணலை, டினை பண்ண மாதிரியும் ப்ரீச் பண்ணலை. வர ஜெயினிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் அப்படின்ற ஒருத்தரே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ரீச் பண்ணாங்க. பட் புத்தா அப்படின்றவர் கடவுள் இருக்காருன்னு நம்பலை, இல்லை அப்படின்றதையும் நம்பலை, பட் பிலீவ்ட் இன் த லாஸ் ஆஃப் யூனிவர்ஸ். அண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப் அப்படின்றது நிர்வாணா அப்படின்றத அட்டைன் பண்ணுறது தான், இந்த என்லைட்மெண்ட் அப்படின்றத அட்டைன் பண்ணுறது தான் அப்படின்றது. அண்ட் இவரை வந்து அஹிம்சா ஆர் நான் வயலன்ஸை அட்வொகேட் பண்ணுறாரு, கேஸ்ட் சிஸ்டத்தை ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாம் தான் புத்தாவினுடைய டீச்சிங்ஸாக இருந்திருக்கு. அண்ட் இவருடைய வியூ ஆஃப் த வேர்ல்ட், த புத்திஸ்ட் வியூ ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றத த வீல் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ புத்திஸ்ட் சங்கா அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி தமிழுக்கு வந்து சங்கங்கள் அப்படின்றது இருந்துச்சோ, 1ஆம் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் அப்படின்றது இருந்துச்சோ, அதே மாதிரி புத்தரும் அவருடைய மிஷனரி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக சங்கா அப்படின்றத அமைக்கிறாரு. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோசியேஷன் ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவருடைய மெம்பர்ஸை பிக்ஷூஸ் ஆர் மாங்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு துறவர வாழ்க்கையை வந்து லீட் பண்ணியிருக்கார். இப்போ புத்திசம் அப்படின்றத மகாயானம் அண்ட் ஹீனயானம் 2ஆக பிரிக்கிறோம். அங்கே எப்படி திகம்பராஸ் வேதம்பராஸ்ன்னு பிரிக்கிறோமோ ஜெயினிசத்தை, அதே மாதிரி இங்கே ஹீனயானா அண்ட் மகாயானா அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இது இரண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹீனயானா அப்படின்றவங்க புத்தாவினுடைய
படத்தையோ அவருடைய ஐடல்ஸையோ வச்சு வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. மகாயானா அப்படின்றவங்க புத்தருடைய சிலையை வச்சு வர்ஷிப் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து ஆஸ்டெரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இவங்க எலாபரேட்டான ரிச்சுவல்ஸை அப்சர்வ் பண்ணுறவங்க. அண்ட் ஹீனயானா பீப்புளுடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய சால்வேஷன் அப்படின்றது தான் கோலாக அமைக்கப்படுது. அண்ட் மகாயானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மனிதர்களினுடைய சால்வேஷன் தான் அவங்களுடைய கோலாக வைக்கப்பட்டிருக்கு. ஹீனயான மக்கள் வந்து பிரக்ரித் லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மகாயான மக்கள் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஹீனயானம் அப்படின்றத தேரவாடா அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ தேரவாடா புத்திசம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மகாயான புத்திசம் அப்படின்றது மிடில் பாத்தை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், திபெத், சைனா, ஜப்பான் ஆகிய கண்ட்ரிஸ்க்கும் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. இந்த மிடில் பாத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் இல்லாமல் வேர்ல்ட்லி ப்ளஷரோட எக்ஸ்ட்ரீமாக அட்டாச் ஆகி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் இல்லாமல் நடுநிலையான ஒரு அமைப்பை தான் மிடில் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப எதுக்கும் ஆசைப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, ரொம்ப ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லலை. மிடிலான ஒரு வே ஆஃப் டீச்சிங் வந்து இந்த மகாயான புத்திசத்தில் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. அதனால் இது நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தரனுடைய சிம்பிளிசிட்டி ஆஃப் த டீச்சிங்ஸ் அண்ட் புத்திசம் அப்படின்றது எலாபரேட்டான ரிலீஜியஸ் கஸ்டம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சு. இதை வந்து ஆர்த்தோடாக்ஸான வேதிக் ரிலீஜியன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் புத்தாவினுடைய எம்ஃபசிஸ்ன்னு பார்த்தோம்னா தம்மா அப்படின்றத அப்சர்வன்ஸ் பண்ணணும் அப்படின்றதா. புத்திஸ்ட் சங்காஸ் வந்து புத்தாவினுடைய மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. அசோகா, கனிஷ்கா, ஹர்ஷா இந்த மாதிரியான ரூலர்ஸினுடைய ராயல் பேட்ரோனேஜ்னால புத்திசம் அப்படின்றது வளர்ந்துச்சு. அண்ட் விஹாராஸ் ஆர் த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் வந்து எஜுகேஷனுக்கு கிரேட் சென்டர்ஸாக இருந்துச்சு. ஒன் சச் சென்டர் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா நாலந்தா. இந்த நாலந்தா அப்படின்ற யூனிவர்சிட்டியில் தான் ஹுவான்ஸ்வாங் அப்படின்ற சைனீஸ் பில்கிரிம் வந்து பல வருடம் தங்கி இருந்து படிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இவங்க வச்சிருந்ததுனாலையும் புத்திசம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாக அமைந்திருக்கு. இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, புத்திசம் வந்து ஜெயினிசத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு. போஸ்ட் சங்கம் ஏஜை சேர்ந்த எபிக்ஸில் ஒன்றான மணிமேகலை அப்படின்றது ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சர். இந்த மணிமேகலை அப்படின்றவங்க கோவலன் மற்றும் கண்ணகியினுடைய டாட்டர். தன் அப்பாவுக்கு ஏற்பட்ட துயரமான அந்த நிலையை நினைச்சு ஒரு துறவியாக இவங்க மாறினதா சொல்லப்படுது. அண்ட் மணிமேகலை அப்படின்ற கிளாசிக்கல் எபிக்கில் காஞ்சிபுரத்தை பற்றி எலாபரேட்டான டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் அப்படின்றது ஃபேமஸான புத்திஸ்ட் சென்டராக தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இங்கே இருந்து தான் ஃபேமஸ் புத்திஸ்ட் லாஜிஷியனான தினகா அப்படின்றவரும் போயிருக்காரு. அதே மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டியினுடைய கிரேட் ஸ்காலரான தர்மபாலா அப்படின்றவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் தான். அண்ட் ஹுவான்ஸ்வாங் அப்படின்றவரும் 7th century ADயில் காஞ்சிபுரத்தை விசிட் பண்ணியிருக்காரு. இவருடைய விசிட் அப்போது அசோகானால் கட்டப்பட்ட 100 அடி ஸ்துப்பாவை வந்து அங்கே நோட் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் புத்திசம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக அமையுது. இப்போ ஜெயினிசம் அண்ட் புத்திசத்துக்கு இடையே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, போத் மகாவீரா, புத்தா 2 பேருமே ராயல் ஃபேமிலிஸை சேர்ந்தவங்க தான். 2 பேருமே அவங்களுடைய சந்தோஷமான அந்த வாழ்க்கையை ரினோன்ஸ் பண்ணிட்டு ஒரு துறவர வாழ்க்கையை அடாப்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே வேதாசனுடைய அத்தாரிட்டியை டினை பண்ணுறாங்க. 2 பேருமே காமன் பீப்புளினுடைய லாங்குவேஜில் அவங்களுடைய டீச்சிங்ஸை டீச் பண்ணுறாங்க. அண்ட் எல்லா ஜெண்டர்ஸ், எல்லா கேஸ்ட்டை சேர்ந்த பீப்புளையும் இவங்களுக்கு டிசைபிள்ஸாக அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2 பேருமே பிளட் சாக்ரிஃபைசஸ், இரத்த தியாகங்களை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் கர்மா அப்படின்றத 2 பேருமே பிலீவ் பண்ணுறாங்க. 2 பேருமே ரைட் கான்டாக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் அப்படின்றத எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரிலீஜியஸான செரிமோனிஸ், ரிச்சுவல்ஸ் இது எல்லாத்தையும் பண்ணி சால்வேஷன் அட்டைன் பண்ணுறதற்கு பதிலாக ரைட் கான்டாக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே சால்வேஷனை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேருமே எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 2க்குமான டிசிமிலாரிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜெயினிசம் அப்படின்றது இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத், அதாவது எல்லாத்தையும் துறந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தை வந்து ஜெயினிசம் டீச் பண்ணுது. புத்திசம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபாலோட் மிடில் பாத். ஜெயினிசம் அப்படின்றது இந்தியாவில் மட்டும்தான் ரிமைன் ஆச்சு. பட் புத்திசம் அப்படின்றது இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஜெயினிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் இருக்காரு அப்படின்றத இவங்க பிலீவ் பண்ணல. பட் எல்லா லிவிங் பீயிங்குள்ளேயும் லைஃப் இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணுறாங்க.
அண்ட் புத்திசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் எம்பசைசஸ் ஆன் அனாத்மா, நோ எட்டர்னல் சோல், அண்ட் அனித்யா, இம்பர்மனன்ஸ் அப்படின்றத எம்பசைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அப்படின்றது 6th century பிசியில் இந்தியாவில் இருந்தப்போ எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட், உலகத்தில் மற்ற பகுதிகளில் முக்கியமான ரிலீஜியனாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவில் கன்ஃபியூசியனிசம் அப்படின்றது, இதுக்கு ஃபவுண்டராக அமைஞ்சவர் கன்ஃபியூசியஸ் அப்படின்றவர், குங்ஃபூசே அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜொராஸ்ட்ரியனிசம், இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜொராஸ்டர். ஸோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அரிஹன் பேஸ்டு ஜென்ரல் நாலேஜ் கிளாஸஸில் இந்த ஜொராஸ்ட்ரியனிசம் இதை பற்றி, கன்ஃபியூசியனிசம் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜடகா ஸ்டோரி. இந்த ஜடகா அண்ட் த்ரிபீடகாஸ் அப்படின்றது புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜடகாஸ் அப்படின்றது புத்தாவினுடைய ப்ரீவியஸ் பெர்த் அண்ட் லைஃப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாப்புலர் ஸ்டோரிஸ். அஸ் அ ஹியூமனா அண்ட் அஸ் அ அனிமலா இந்த ஸ்டோரிஸ் அப்படின்றது சொல்லப்படுது. ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே ஒரு மாரலை டீச் பண்ணுற விதத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ பார்ப்போம். புத்திஸ்ட் கவுன்சில்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 4 இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்தது ராஜகிரிஹால, இரண்டாவது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து வைஷாலியில், மூணாவது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து பாட்டாலிபுத்திரால, நாலாவது புத்திஸ்ட் கவுன்சில் வந்து காஷ்மீரில் நடந்துச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றதில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு புத்திஸ்ட் கவுன்சிலையும் நடத்தினது யார், தலைமை தாங்கினது யார், எந்த வருஷத்தில் நடந்தது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்ற பெயிண்டிங்ஸ். ஸோ அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அஜந்தா கேவ்ஸில் அதனுடைய சீலிங்ஸ் அண்ட் வால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஸ்கோஸ் அப்படின்றது காணப்படுது. இது வந்து இந்த ஜடகா டேல்ஸ், அதாவது த பெர்த் அண்ட் லைஃப் ஆஃப் புத்தா அப்படின்றத ஒரு ஹியூமனாவோ அனிமலாவோ டெபிக் பண்ணி சொல்லக்கூடியது தான் இந்த ஜடகா டேல்ஸ் அப்படின்றது. ஸோ இதை வந்து விளக்கக்கூடிய விதத்தில் இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைத்யா, விஹாராஸ் அண்ட் ஸ்துபாஸ். சைத்யா அப்படின்றது ஒரு புத்திஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆர் மெடிடேஷன் ஹாலை சைத்யான்னு சொல்கிறோம். விஹாராஸ் அப்படின்றது துறவிகள் வாழக்கூடிய லிவிங் குவார்ட்டர்ஸ் ஆர் மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸ்துபாஸ் அப்படின்றது புத்தாவினுடைய பாடியினுடைய ரிமைன்ஸ்னால கட்டப்பட்டது. இது எல்லாத்துக்குமே, இந்த மாதிரியான மானுமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகாவீராவினுடைய சீஃப் டிசைபிளான கௌதம சுவாமி அப்படின்றவர் தான் மகாவீராவினுடைய டீச்சிங்ஸை கம்பைல் பண்ணியிருக்காரு. இவர் கம்பைல் பண்ண இந்த டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீராவை ஆகம சித்தாந்தா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் அப்படின்ற வேர்ட் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டான ஜீனா அப்படின்றதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. மகாவீராவை ஜீனா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்குவரிங் செல்ஃப் அண்ட் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், தன்னையும் மேற்கொண்டு இந்த உலக வாழ்க்கையையும் கான்குவயர் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்மா, அஹிம்சா ஆர் த கர்மா அப்படின்றத பற்றி புத்திசம் அப்படின்றது பிலீவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது அந்த கர்மா அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆம்னிசைன்ஸ். ஆம்னிசைன்ஸ் அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி டு நோ எவ்ரி திங் ஆர் பி இன்ஃபைனைட்லி வைஸ். எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடியதை தான் ஆம்னிசைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா மோக்ஷா. மோக்ஷா அப்படின்றத மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். மோக்ஷம் அடைகிறது அப்படின்னா பெர்த் அண்ட் டெத் இதுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த சைக்கிள்ல இருந்து லிபரேட் ஆகிறது தான் மோக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த லிபரேஷன் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பெர்த் அண்ட் டெத்தை தான் மோக்ஷா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபெய்த்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எப்படி வந்து 6th century பிசியில் ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்னிங் அப்படின்றது ஏற்பட்டுச்சு, புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து தோன்றுவதற்கு காரணங்களாக அமைந்தது என்னென்னா, புத்திசம் அப்படின்றத யார் தோற்றுவிச்சா, அவங்க சொன்ன பிரின்சிபல்ஸ் என்னென்னா, அது எப்படி தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, அண்ட் ஜெயினிசம் அப்படின்றத யார் தோற்றுவிச்சா அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்னா, அது எப்படி தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, அது தமிழ்நாட்டில் இருந்ததற்கான எவிடன்சஸ் என்னென்ன, இது இரண்டுக்கும் இடையான ஜெயினிசம் அண்ட் புத்திசத்துக்கு இடையான சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, டிசிமிலாரிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரம் த சீஃப்டம்ஸ் டு எம்பையர்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ சின்ன சின்ன குறுநில மன்னர்களாக இருந்தவங்கலேருந்து பேரரசு அப்படின்றது எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.